விபூதி அபிஷேகம் அது எல்லா கோயிலையும் செய்யக்கூடிய விஷயம். ஞானம், கல்வி வளரும், தொழில் வியாபாரம், உத்தியோக தடைகள் எல்லாம் நீங்குமா, படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுமா. வாழ்க்கையில படிப்படியாக வளர்ச்சி வேணும், நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சா விபூதி கொடுங்க. அடுத்ததாக செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ வாங்கி சாத்துவதால் என்ன பலன் இருக்கு? கடன் தொல்லை நீங்கும். எவ்வளவு பெரிய விசேஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வரளி பூ கொடுக்க கொடுக்க, துர்க்கைக்கு கொடுத்தாலும் சரி, முருகருக்கு கொடுத்தாலும் சரி, செம்பருத்தி பூவுக்கு என்ன விசேஷம்? கடன் தீரும், கடன் தொல்லையில் நீங்கும், தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் இருந்த குறை நீங்கும், பணவரவில் இருந்த தடைகள் தவிர்க்கும், எதிரிகளால் வந்த தொல்லைகள் நீங்குமா. விபூதி அபிஷேகம் அது எல்லா கோயிலையும் செய்யக்கூடிய விஷயம். ஞானம், கல்வி வளரும், தொழில் வியாபாரம், உத்தியோக தடைகள் எல்லாம் நீங்குமா, படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுமா. வாழ்க்கையில படிப்படியாக வளர்ச்சி வேணும், நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சா விபூதி கொடுங்க. அடுத்ததாக செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ வாங்கி சாத்துவதால் என்ன பலன் இருக்கு? கடன் தொல்லை நீங்கும். எவ்வளவு பெரிய விசேஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வரளி பூ கொடுக்க கொடுக்க, துர்க்கைக்கு கொடுத்தாலும் சரி, முருகருக்கு கொடுத்தாலும் சரி, செம்பருத்தி பூவுக்கு என்ன விசேஷம்? கடன் தீரும், கடன் தொல்லையில் நீங்கும், தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் இருந்த குறை நீங்கும், பணவரவில் இருந்த தடைகள் தவிர்க்கும், எதிரிகளால் வந்த தொல்லைகள் நீங்குமா.